ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆதவ அர்ஜுன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கான காரணம் முதல்வர் ஸ்டாலின் கிட்ட இருந்து வந்த அழுத்தம் தான் அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாரு. அதாவது திமுக அமைச்சர் வேலு அவர்கள் திருமாவளவன் அவர்கள் கிட்ட பேசும்போது மாண்புமிக்க முதலமைச்சர் நீங்க போக வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி அமைச்சர் வேலு அவர்கள் சொன்னதால தான் திருமாவளவன் அவர்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. ஸோ நம்ம கிட்ட ஒரு உண்மை இருக்கு, 18 மாசமா இந்த புக்கை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு தந்தை மாதிரி திருமாவளவன் அவர்கள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அவரு வரக்கூடாதுன்னு சொல்லி வரவிடாம பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு திமுக மேல அதிகமா கோபம் வந்துச்சு. ஸோ அதனால தான் திமுகவுக்கு எதிராக அந்த ஃபங்க்ஷன்ல நான் பேசினேன். அண்ட் திருமாவளவன் அவர்களுக்கும் எனக்கும் உடனே இருக்கிறது டிஎம்கே சார்பில் இருந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றது அது அவங்களோட ஸ்டாண்டாக இருக்கலாம். பட் அந்த ஸ்டாண்டை நீங்களும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆரம்பத்தில் தளபதியும் நீங்களும் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னப்போ ஓகேன்னு சொன்னாரு. பட் இப்போ தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சதால அதனால நான் வரலன்னு சொன்னது எனக்கு முரண்பாடாக இருந்துச்சு. அண்ட் அந்த மேடையில் நான் எந்த ஒரு பேப்பரும் வச்சுட்டு பேசலை, மனசில் பட்டதை அப்படியே பேசினேன். ஜஸ்ட் அந்த அம்பேத்கர் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் மேலே இருந்த அழுத்தத்தினால ஜனநாயகன் முறைப்படி செயல்பட விட மாட்டாங்களே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் நான் பேசினேன். அண்ட் புக் ரிலீஸ் ஒரு நார்மலான ஃபங்க்ஷன் தான், அதனால ஒரு அரசியல் கட்சி கூட்டணி உருவாகும்னு சொல்லிட்டு பயப்படுறது இன்மெச்சூர்டாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆதவ அர்ஜுன் அவர்கள் வெளிப்படையா பேசியிருக்காரு. அண்ட் ஆல்ரெடி விசிகேல இருந்து இவரை 6 மாசத்துக்கு இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா நீக்கம் செஞ்சாலும் செய்வாங்க. ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே திருமாவளவன் அவர்களை ஃபங்க்ஷனுக்கு போக கூடாதுன்னு சொன்னதா அமைச்சர் வேலு அவர்கள் திருமாவளவன் அவர்கள் கிட்ட சொன்னதா சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு இன்சிடென்ட் இன்னும் வெடிக்க போதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.